ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மிலா விளாக்ஸ். இன்றைக்கி வந்து பெரிய அடை தோசை மாவு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்பவுமே அடை தோசை வந்து வீட்டில் தான் செய்வேன். இந்த டைம் வந்து ஒன்ஸ் வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். எடுத்த பிராண்டு பேர் வந்து பிரியம் அடை தோசை மாவு. கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு வந்து நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். அடை தோசை மாவு எப்பவுமே நான் வீட்டில் தான் செய்வேன். அரிசி பருப்பு ஊற வச்சு செய்வேன். வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எனக்கு அது வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்பவே பிடிக்கும். இது வந்து ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வைஸ் ஓகே. உள்ளே வந்து தனியாகவே ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயும் ஒரு பாக்கெட் கொடுத்து அதை வந்து நம்ம கட் பண்ணி சேர்க்குற மாதிரி தான் இருக்குது. அடை தோசை சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நான் வந்து இந்த டைம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணியிருக்கேன். நான் எடுத்த ப்ராண்ட் வந்து பிரியம். வேறு என்னென்ன ப்ராண்ட்லாம் இருக்குதுன்னு தெரியல. உங்களுக்கு இதே மாதிரி வேறு ப்ராண்டில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க, நல்லா இருக்கணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானே ட்ரை பண்ணி பார்க்கேன். அந்த மிக்சரை வந்து தட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தட்டிக்கிட்டு நான் வந்து இந்த டைம் வந்து ஃபுல்லாகவே ஒரு பாக்கெட் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வந்து ஒரு தோசை மாவு மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, நல்லா இருக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, அதேமாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதுக்கு அடை தோசை மாவு நல்லா இருக்காது. இப்போ தேவையானது சின்ன வெங்காயம் வந்து நல்லா வெட்டி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்றாப்புல. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தோசையில் வந்து அங்கங்கே கடிப்படி நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பவுமே சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை எங்கள் வீட்டில் செடியில் உள்ளது. அது உருவி நல்லா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா வந்து நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். குழந்தைகள் சாப்பிட்னா பச்சை மிளகா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்த பிறகு ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடை தோசை வந்து எப்பவுமே நான் வீட்டில் தான் செய்வேன். எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து நம்ம வீட்டில் செய்யும் போது வந்து கொஞ்சம் நல்லா மணமாக இருந்துச்சு. டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து டேஸ்ட் ஓகே. ஆனால் வந்து நம்ம வீட்டில் செய்யும் போது நமக்கு பிடிச்ச மாதிரி அளவெல்லாம் போட்டு நம்ம செய்யும் போது வந்து நல்லா மணமாக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கல் வச்சுக்கோங்க. நல்லா கல் ஹீட்டானோடனே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தோசையை வந்து ஊற்றிக்கலாம். தோசை இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வந்து மை ஒப்பீனியன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். நானே நெக்ஸ்ட்டு மாவு வந்து தோசைக்கல்லை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னது இல்லாமல் பரலாமல் ஊற்றிக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம்லாம் நான் பரலாமல் தான் ஊற்றிருக்கேன். அதுக்கு சைடு ஃபுல்லாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்ட பிறகு திரும்ப ஒரு ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றி நல்லா போட்டுக்கோங்க. ஆயில் ஊற்ற தோசை நல்லா முருகலாக வரும், நல்லாயிருக்கும். எனக்கு வந்து தோசை நல்லாவே வந்துச்சு. நான் சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிலா விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.